எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார்? மிக உற்சாகமாய் பாடினோம், அழைக்கிறார் இயேசு என்று. தனிப்பட்ட விதமாக நம் எல்லாருக்கும் எந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார்? அழைப்பு தான் நமக்கு அடையாளம். எந்த அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறார். ஒரு மனிதரை பார்த்து இவர் யார் என்று கேட்கிறோம். இவர் மேலாளர், இவர் நிர்வாகி, இவர் தாளாளர், இவர் முதல்வர், இப்படி சொல்வது அப்படி அழைப்பை காட்டுகிறோம். அதை வைத்துக்கொண்டு அவர் யார் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய அழைப்பு என்ன? நாம் எல்லாரும் தொழுது கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தரை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பு எல்லாம் ஒரே வார்த்தையில் அடங்குகிறது, வர்ஷிப்பர், தொழுகிறவர் என்று. ஆனால் இன்னொரு அழைப்பு இருக்கிறது, அதுவும் முக்கியமான அழைப்பு. போர் வீரன், வாரியர். அந்த அழைப்பை மறந்துவிடக்கூடாது. போர் வீர அழைப்பை மறந்துவிட்டால் தொழுகிறவர் என்ற அழைப்பு நிச்சயமாய் வெற்றி பெறார். ஆகவே இந்த நாளில் நான் தேவனுக்குள்ளே ஒரு போர் வீரனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். யுத்த களத்திலே நான் நிற்க வேண்டும். தேவனுக்காக நான் போராட வேண்டும். இதுதான் நம்முடைய அழைப்பு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குதத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து. நமக்கு வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக வேதத்தில் கொடுக்கப்படுகின்றன. வாக்குத்தத்தங்களை எழுதி சுவரில் போடுவதனாலே நமக்கு எந்த லாபம் இல்லை. வாக்குத்தத்தங்களை கேட்பதனாலும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக பிரகடனப்படுத்தப்படுகின்றன. ஏராளமான வாக்குத்தத்தங்கள் பிரசங்கிக்கப்படுகின்றன. சொல்லப்படுகிற வாக்குத்தத்தங்களை கேளுங்கள் என்று சொல்லவில்லை. கேட்பதனாலே மாத்திரம் எந்த லாபம் இல்லை. விசுவாசிப்பதனால மாத்திரம் லாபம் இல்லை. நாம் அதை சுதந்திரிக்க வேண்டும். நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். நீ உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்ப்பதாக என்று சொல்லியிருந்தால் சுகவாழ்வை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அசதியாயிராமல் நடக்கும்போது நடக்கட்டும். கர்த்தர் விட்ட வழி என்பது அசதியாய் இருக்கக்கூடாது. நாம் முதலாவது கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அதோடு கூட நீடிய பொறுமையோடு அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். விசுவாசத்தை தளர விடாமல் நீடிய பொறுமையோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போராட வேண்டும். ஜெபம் கூட போராட்டம் தான். எப்ரா பிரார்த்தித்து ஜெபத்தில் உங்களுக்காக போராடுகிறான் என்று வேதம் சொல்கிறது. என் பிரியமான சபையை, வாக்குத்தத்தத்தை வாசித்து விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஈசிச்சரிலே படுத்துக் கொள்வதல்ல. நாம் தெய்வ சமூகத்தில் கண்ணீர் சிந்த அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஜெபிக்கிறோம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குதத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து. சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுங்கள். நமக்கு முன்பு உதாரணம் இருக்கிறது. நீ எப்படி வெற்றி பெற்றாய்? நான் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வெற்றி பெற்றேன். உன் பெயர் என்ன? என் பெயர் ஆபிரகாம். தேவனுடைய சிநேகிதன் என்று என்னை சொல்வார்கள். ஆபிரகாமே, நீ வெற்றி பெற்றதை நான் பின்பற்றலாமா? என் வாழ்க்கை அல்ல, என் வழிகளை பின்பற்று.
என்னை பின்பற்றாதே. எனக்கு 2 வழிகள் இருக்கின்றன. எவைகள் எல்லாம்? விசுவாசமும் நீடிய பொறுமையும். இந்த 2ஐயும் நீங்கள் பின்பற்றுங்கள். நான் எப்படி விசுவாசமாய் இருந்தேன் என்பதை பின்பற்றுங்கள். நான் எப்படி பொறுமையாய் இருந்தேன் என்பதை பின்பற்றுங்கள். ஒரு குழந்தைக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்ல இது. ஆபிரகாமுக்கு குழந்தைக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நமக்கு குடும்ப ரட்சிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணம், சமாதானம், சரீர சுகம், எந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். சந்தேகமே வரக்கூடாது. எந்த சூழ்நிலையும் சந்தேகப்படக்கூடாது. நிச்சயமாகவே கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசமும் நீடிய பொறுமையும் வேண்டும். ஆபிரகாமை குறித்து பார்ப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எழுத்தின்படி இன்றைக்கு வயதான ஒருவர் தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று அவர் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்கு அந்த வசனம் கொடுக்கப்படவில்லை. அது முடிந்து போன ஒன்று. ஆனால் இந்த வசனம் இன்றைக்கு ஜீவிக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு ஜீவிக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? தேவன் இதை செய்வேன் என்று சொல்லி அது நடைபெறக்கூடிய காலம் கடந்து நம்முடைய அறிவுக்கு இனி இது நடக்காது என்ற ஒரு நிலை வந்தாலும் கர்த்தர் அதை செய்ய வல்லவர். அதைத்தான் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லுகிறது. திருமணம் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். உனக்கு வயது 30 ஆகிறது. இனி எங்கே நடக்க போகிறார்? இனி நடந்தால் என்ன, நடக்காவிட்டால் என்ன? இல்லை மகளே, கர்த்தர் சொன்னது நிச்சயமாய் நடக்கும். நீ சமாதானமாயிரு. தேவன் குறித்த வேளை உனக்கு தாமதமாய் இருந்தது ஆசீர்வாதமே தான். ஆகையினால் கர்த்தர் சொன்னதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். வேலை இனி கிடைக்குமா? கர்த்தர் சொன்னாரா? நிச்சயமாய் கிடைக்கும். எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? தேவன் சொல்லி இருக்கிறாரா? நிச்சயமாய் நடைபெறும். ஆகவே நீங்கள் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு நீடிய பொறுமையோடு காத்திருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆகவே ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றான். அவனுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அவனுடைய சரீரம் செத்து போனது உண்மையா பொய்யா? உண்மை. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது உண்மை. ஆனால் எண்ணாமல் இருந்தான். உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தாமதம் உண்மை. உனக்கு எதிரான காரியம் உண்மை. இனி அது நடக்காது என்ற சூழ்நிலை உண்மை. ஆனால் அந்த உண்மைகளை தாண்டி தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறிவிடும். ஆகவே நீடிய பொறுமையோடு இருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் தன் வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அருமையானவர்களே, ஆகவேதான் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அவன் தேவனுடைய வாக்குத்தத்தம் தாமதமாவதனாலே சந்தேகப்படவே இல்லை. நடக்கவில்லையே, தேவன் சொன்னது உண்மையா? நானாக கற்பனை பண்ணுகிறேனா? ஒருவேளை ஆபிரகாமுக்கு நடக்கும், எனக்கு நடக்குமா? நான் குழந்தைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இல்லை, ஒரு குழந்தைக்காகத்தானே நான் ஜெபம் பண்ணுகிறேன். எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னதை பொறுமையோடு காத்து எள்ளளவேனும் சந்தேகப்படாது. அவர் பிழைப்பாரா? இந்த வியாதியில் பிழைப்பார். தேவன் ஒரு அற்புதத்தை செய்வாரா? செய்வார். எப்படி? நீ விசுவாசி. தேவன் இதை செய்வார் என்று அசைக்க முடியாத விசுவாசம் இருக்குமானால் மகத்தான காரியத்தை நீ செய்வாய். உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே கொஞ்சமே நம்ம அசையாத ஒரு விசுவாசம். 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு ஏதுமில்லாதிருந்தோம், அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று முழுமையாய் நம்பினவன் ஆபிரகாம்.
அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வியாதி சுகமாகும் என்பதற்கு எந்த விதமான ஏதுவில்லாமல் இருக்கலாம். இந்த வேலை கிடைக்கும் என்று எந்த ஒரு ஏதுவில்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், அவருடைய சுவாபம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய சித்தம் என்ன சொல்லுகிறது. ஒருவேளை நமக்கு ஒரு வசனம் கிடைக்காமல் போகலாம். The Bible silent. வேதம் அமைதியாக இருக்கிறது. அந்த சமயத்தில் அவருடைய சுவாபத்தை பாருங்கள். அவருடைய சுவாபம் என்ன சொல்லுகிறது? The very nature of Jesus. That's an answer to my problem. அவருடைய சுவாபமே எனக்கு பதிலாக இருக்கும். எனக்கு தீங்கு செய்ய மாட்டார், எனக்கு நன்மை செய்கிறவர். அந்த பதிலை எடுத்துக்கொள்ளுங்கள், ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். ஆபிரகாம் காத்திருந்தான், காத்திருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் இது எளிதான வழி அல்ல. விசுவாசத்துக்காக போராடுவது எளிதான காரியம் அல்ல. அசாதாரணமான சவால்கள் வரும். ஆகவே தான் வாழ்க்கை ஒரு போராட்டம். விசுவாசத்தை காத்துக்கொள்வது ஒரு போராட்டம். அது மிக எளிதாக கடந்து போகிற ஒரு பாதை அல்ல. பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பிரசங்கங்களை ஜனங்கள் கேட்கிறார். நான் இப்போது ஒவ்வொரு நாள் இரவும் டிவியில் பிரசங்கம் கேட்க ஆரம்பித்திருக்கிறேன். நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் மதிகின்றன. அவளை கவனிக்கும் போது முடிக்கும் போது சொல்லுகிறார்கள், இப்பொழுதே ரைட் நவ். வேதம் சொல்லுகிறது, நீடிய பொறுமையோடு காத்திருந்து அதை சுதந்திரியுங்கள் என்று. ரைட் நவ் என்று வேதம் சொல்லவில்லை. சில காரியங்கள் ரைட் நவ்வா இருக்கலாம், எல்லாமே ரைட் நவ் அல்ல. எல்லாமே இப்போது நடந்துவிடும் என்று. பிரியமானவர், அப்படியான அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? நீ விசுவாசத்தோடு நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கானானை ரைட் நவ் தி இன்ஹெரிட் கானான் என்று சொல்லவில்லை. Before they enter the promised land, how many struggles, how many obstacles, எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு வாக்குத்தத்த நாட்டுக்குள் பிரவேசித்தார்கள். என் அருமை சபையே, நீ வாக்குத்தத்தத்துக்குள் நிச்சயமாய் பிரவேசிப்பாய். ஆனால் போராட்டம் உண்டு. நீ விசுவாசத்தை காத்துக்கொள். இந்த போராட்டத்தில் நீ சோர்ந்து போய்விடாதே. ஆகவே என்ன போராட்டம்? திடீர் என்று ஒரு சத்தம் கேட்கும். நீ நம்புகிறது வராது. உடனே சத்தம் போட்டு சொல்வாய், நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும். அதான் வராது. நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருவார், தரமாட்டார். எதிர் சிந்தனை, ஜெபம் பண்ண விடாத எதிர் சிந்தனை, இது நடக்காது என்கிற எதிர் சிந்தனை. அந்த எதிர் சிந்தனையை மடக்கி நான் ஜெபம் பண்ண வேண்டும். என் தேவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் கர்த்தர் நிச்சயம் வாய்க்க பண்ணுவார். ஆத்மா எழுந்திருந்து எதிரடையாக பேசும். தாவீதுக்கு அப்படி பேசியது. தாவீது சொல்கிறார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் புலம்புகிறாய்? என் ஆத்மாவை ஏன் தேங்குகிறாய்? கர்த்தரை ஸ்தோத்திரி. எதிர்த்து போராடுகிறான். ஆத்மாவில் ஏற்படுகிற எதிர் வல்லமைகளை எதிர்த்து போராடுகிறான். என் அருமையான சகோதரனே, நீங்கள் எதிர் சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். நமக்கு வாழ்க்கையே போராட்டம் தான், ஆனால் முடிவு வெற்றி. ஆகவே போராட்டத்தில் தைரியமாகிருங்கள். இப்போது போராட்ட கருவி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 18:34. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி. என்ன வாசித்தீர்கள்? வாசிங்க. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி. தயவு செய்து அந்த சத்தத்தை கொஞ்சம் குறைங்க. சொல்ல வாசிங்க. என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். வெண்கல வில்லை வளைப்பே. பொதுவாக வெண்கலத்தை வளைக்க முடியாது. வெண்கலம் என்பது எளிதாக வளைந்து கொடுக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் தாவீது சொல்லுகிறான், வளைக்க முடியாததை
செய்ய முடியாததை நான் செய்வேன். ஆகவே அவனுடைய போராட்டம் மிகப்பெரியது. எதற்காக அந்த வில்லை வளைக்கிறான்? விளையாட்டல்ல. அவன் ஒரு போட்டியில் கலந்து கொண்டு இந்த வில்லை வளைத்து காட்டுகிறேன் என்று போட்டிக்கு வரவில்லை. போராட்டம். யுத்த களத்திலே நிற்கிறான். யுத்த களத்திலே கர்த்தர் அவனுடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்குகிறார். நீங்கள் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அப்போது நீங்கள் யுத்தத்துக்கு உங்கள் கைகள் பழகுகின்றன. உங்கள் சத்துரு கொண்டு வருகிற எதிர் வல்லமைகளுக்கு மத்தியிலே கரங்களை உயர்த்து இயேசு நீ வாழ்க என்று சொல்லும்போது நாம் யுத்தத்தில் நிற்கிறோம். கைகளை அசைத்து போர்க்களத்தில் இருக்கும்போது வெற்றி யாருக்கு என்று பக்தன் பாடுகிறான். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே இப்பொழுது யுத்தத்துக்கு நம்முடைய கைகளை பழக்கிறவராய் இருக்கிறார். இந்த வெண்கல வில் எங்கிருந்து கிடைத்தது தாவீதுக்கு? இங்கே வெண்கல வில் என்று சொல்வது எழுத்தின்படியான வெண்கல வில்லோ இல்லையோ, ஆனால் ஒன்று தெரிந்து கொள்கிறோம், இது எதிராளியினுடைய வில். பகைவன் வைத்திருந்த ஒரு வில். அது வலுவுள்ளது. சாத்தானுடைய சோதனை வலுவுள்ளது. சாத்தான் கொண்டுகிற பிரச்சனைகள் வலுவுள்ளது. சாத்தான் கொண்டுகிற வியாதி வெண்கல வில்லை போல வலுவாயிருக்கிறது. அந்த சாத்தானுடைய வில்லை நான் வளைப்பேன். சாத்தான் கொண்டு வர எதிர் வல்லமைகளை நான் ஜெயிப்பேன் என்பதுதான் வெண்கல வில்லை நான் வளைப்பேன் என்பது. அருமையானவர்களே, நம்முடைய முதல் அழைப்பு சாத்தானுடைய ஆயுதங்களை பறிப்பது. அவனுடைய ஆயுதங்களை பறித்து நமது கரத்தில் எடுக்க வேண்டும். அவன் நமக்கு கொண்டு வருகிற மனசோர்வு என்ற ஆயுதத்தை பறித்து நாம் உற்சாகம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆகவே முதலாவது சாத்தானுடைய தந்திரம் மனச்சோர்வு. அந்த மனச்சோர்வு வரும் பொழுது உற்சாகமாய் சொல்லுங்கள், நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும். நிச்சயமாக என் தேவன் இதை வாய்க்க பண்ணுவார் என்று நீங்கள் விசுவாசித்து அந்த எதிர் சிந்தனையாகிய இந்த ஆயுதத்தை பறித்து எடுத்து அதை உடைத்து நொறுக்கி போட்டுவிட வேண்டும். வெண்கல வில்லை வளைத்தான். முதலாவது இன்றைக்கு நடக்காது, இது வராது என்று வரக்கூடிய எதிர் சிந்தனை எல்லாவற்றையும் உடைத்து உபயோகம் இல்லாதபடி அதை தூக்கி எறியுங்கள். அதுதான் வெண்கல வில்லை வளைப்பதாயிருக்கிறது. அருமையானவர்களே, இப்போது நாம் பார்க்கிறோம், திரும்பவும் சங்கீதம் 18, 32, 33, 34 நிதானமாய் வாசி. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செம்மைப்படுத்துகிறவனே தேவனே, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்ந்த தலங்களில் என்னை நிறுத்துகிறார். 33, 34 வெண்கலவில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் சுதந்திரிக்கிறோம். தாவீது இந்த வாக்குத்தத்தங்களை இந்த காலை வேளையில் வைக்கிறான். நான் அதில் முழுவதும் பேசாமல் 2 காரியம் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். வெண்கல வில்லை வளைப்பேன். எதிராளியினுடைய ஆயுதத்தை நான் உடைப்பேன். எதிராளியுடைய ஆயுதம் எது? எனக்கு மனசோர்வு கொண்டு வருகிற the negative thoughts, எதிரடையான சிந்தனைகள். என் பிரியமான தேவ பிள்ளையே, உன்னை எதிரடையான சிந்தனைகள் உன்னை பாழாக்குகிறதா? உன்னாலே வெற்றி பெற முடியாது. படிக்கிற மாணவர்கள் கூட யோசிப்பது, என்னாலே வெற்றி பெற முடியாது, இந்த வியாதி சுகமாகாது, இந்த பிரச்சனை தீராது. இதுதான் வெண்கலவில். இது யாருடைய ஆயுதம்? சாத்தானுடைய ஆயுதம். இதை பிடித்து இழுத்துங்கள், இதை உடைத்து போடுங்கள். இது நடக்காது, என் கர்த்தராலே வரும். நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும். கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவார். என் தேவன் இதை தருவார். நான் நம்புவது வீண் போகாது. இந்த சிந்தனைகளை நீங்கள் எடுக்கும்போது அந்த வெண்கல வில் உடைந்து நொறுகிறார். இப்போதுதான்
சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். 32 வசனத்தை வாசியுங்கள். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செம்மைப்படுத்துகிறவர் தேவனே. மன்னிக்கவும், 33 வசனம். கர்த்தரே அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனே என்னுடைய கால்களை அவர் மான் கால்களை போல் ஆக்குகிறார். அதை வாசியுங்கள். அவர் என் கால்களை மான் கால்களுடைய கால்களை போலாக்கி. ஆம், பிரியமானவர்களே, நீங்கள் கவனியுங்கள். முதலாவது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் யுத்தத்தில் ஜெயிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை யுத்தம். அது என்ன யுத்தம்? விசுவாச யுத்தம். உங்களுக்கு என்ன போராட்டம்? வெண்கல வில்லை வளைக்க வேண்டும். எது வெண்கல வில்? வளைக்க முடியாத பெரிய பிரச்சனை தான் வெண்கல வில். அது என்ன? எதிர் சிந்தனை. அதை யார் கொண்டு வருவது? சாத்தான் கொண்டு வருகிறான். எப்படி கொண்டு வருவான்? நீ விசுவாசிக்கும் போது இது நடக்காது, இது வராது, இது ஒருபோதும் உனக்கு சம்பவிக்காது என்று சொல்லி என்னை ஐதரியப்படுத்துவான். அந்த எதிர் சிந்தனைகளை எடுத்து உடைத்து நொறுக்கி அது திரும்ப வராதபடி நான் பார்த்து கொள்வேன். அதுதான் வெண்கல வில்லை வளைப்பது. இப்படி செய்யும் போதே தாவீது சொல்கிறான், என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்குவார். நீங்கள் சற்று யோசியுங்கள். மானானது துள்ளி ஓடும். வேகமாக ஓடுவதற்குத்தான் மானை சொல்லுகிறோம். மான் எப்படி ஓடும்? முன்னங்காலை ஊன்றி பின்னங்கால் தூக்கி அது ஓடும்போது முன்னங்கால் எங்கு பதிந்ததோ அது அந்த இடத்துல பின்னங்கால் வந்து பதியும். நாம் நடக்கும்போது முந்தின ஒரு காலை எடுத்து வைத்து அந்த காலை அந்த தடத்தில் நாம் கால் வைக்க மாட்டோம். மானானது அதனுடைய பின் கால்கள் துள்ளி ஓடும்போது முன் கால்கள் பதித்த தடத்தின் மீது பின் கால்கள் பதிந்துவிடும். அப்படியே தான் அது ஓடும். என்ன அர்த்தம்? நீ ஓடும்போது இஷ்டம் போல ஓடாதே. உன்னுடைய கால் தடங்கள், பின் கால் தடங்கள், முன் கால் தடங்களை பதிந்திருக்க வேண்டும். இதுதான் மானின் ஓட்டம். மானுடைய முன் கால்கள் எங்கு பதிகின்றனவோ அங்குதான் அதனுடைய பின் கால்கள் பதியும். நமக்கு என்ன உதாரணம்? காலத்திலே முன் கால்கள் பதிந்து போயிருக்கின்றன. அது யாருடைய கால்கள்? என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடந்து போன பாதங்கள். அதன் மீதே என் பாதங்கள் படும். அதையே மிதித்து நான் ஓடுவேன். அதையே மிதித்து நான் தாவி போவேன். நான் என் இஷ்டம் போல ஓட மாட்டேன். என் கர்த்தர் ஓடினாரே, என் கர்த்தர் நடந்தாரே, அந்த கால் தடத்தில் என் காலை பதிய பண்ணுவேன். அதற்கு என்ன பெயர்? மான் கால்களை போல என் கால்களை மாற்றுகிறார். இதுதான் என் இயேசு போன வழியிலே நான் போவதுதான் மான் ஓட்டம். அந்த காலை அவர் வைத்த இடத்தில் நான் வைப்பதுதான் மான் கால்களாக என் கால்களை கர்த்தர் மாற்றுகிறார் என்று. பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய விசுவாச ஓட்டம். இயேசு கிறிஸ்து எந்த பாதை எப்படியெல்லாம் போனார்? எப்படி? அவருக்கு துன்பம் கஷ்டங்கள் வரும்போது வாய் திறவாதிருந்தார். அவருடைய முகத்திலே துப்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உமிழ் நீருக்கு அவர் தன் முகத்தை மறைக்கவில்லை. இந்த பாதையில் நாம் செல்கிறோமா? ஒரு வார்த்தையை சகிக்க முடியாத நம்மாலே, ஒரு வார்த்தையை சகிக்க முடியாத கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமே. உமிழ்நீருக்கு தன் முகத்தை மறைக்கவில்லை. அவருடைய தாடியை பிடித்து இழுத்தார்கள். அதற்கு அவர் எதிர்ப்பு சொல்லவில்லை என்ற வேதம் சொல்லுகிறார். அந்த பாதையிலே நீ ஓடு, நீடிய பொறுமையோடு ஓடு என்று. இதுதான் மான் கால்களாக என் கால்கள் இருக்கிறது என்று அர்த்தம். அருமையானவர்களே, ஆகவே இப்போது யுத்தத்துக்கு போகும்போது பாதை என்ன பாதை? மான் ஓடுகிற பாதை. யாரை போல நான் ஓட வேண்டும்? மானை போல நான் ஓட வேண்டும். என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து போன அதே வழியிலே நான் செல்ல வேண்டும். எதை முதலாவது முறித்து போடுவேன்? வெண்கல வில்லை முறிப்பேன். எதிர் சிந்தனைகளை முதலாவது முறிப்பேன். என் இயேசுவினுடைய சித்தத்தின்படி நான் ஓடுவேன். நான் ஒரு ஆயுதத்தை எடுக்க போகிறேன். எதிராளியுடைய ஆயுதத்தை முறித்து போடுவது மாத்திரம் வெற்றியாகாது. எனக்கு ஒரு ஆயுதம் வேண்டும். என்ன ஆயுதம்?
யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுக்கிறார். அத்தாரிட்டி. நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் தான் பலமுள்ள ஆயுதம். பிரியமானவர்களே, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்திலே போ என்று சொன்னார்கள் மந்திரவாதிகள். உடனே பிசாசு என்ன கேள்வி கேட்டது? இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார்? அதிகாரமற்றவர்கள், தேவனாலே அதிகாரப்படுத்தப்படாத நீங்கள் ஏன் வந்தீர்கள்? அவள் வஸ்திரங்களை விட்டு ஓட வேண்டியதாயிற்று. அதிகாரம் இல்லாமல் யுத்தத்துக்கு போக முடியாது. அதிகாரம். இயேசு கிறிஸ்து நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். the authority of Jesus. பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்திலே நில்லுங்கள் அருமையானவர்களே. உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. பொதுவாக உங்களை எதிர்த்து ஒரு குடிகாரன் வந்தால் ஐயோ என்று சொல்வதனால் ஓடி போக மாட்டான். இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்கள். ஒரு முறை காஞ்சிபுரத்திலே என் அருமையான ஒரு ஊழியக்கார சகோதரர் டாக்டர் சுந்தர் சிங் தன் மாடியிலே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். சுற்றிலுமாக குரங்குகள் வந்து விட்டன. அவரால் தப்பவே முடியவில்லை. என்னவெல்லாம் செய்ய பார்த்தார். அவைகள் அவர் மீது சீறி பாய்ந்திருக்கிறார். ஒரே ஒரு காரியம், இயேசுவின் நாமம் என்றார். அவள் அத்தனையும் அங்கிருந்து கடந்து போய்விட்டார். இயேசுவின் நாமத்தை விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது எப்போதும் கர்த்தர் வெற்றியை தருவார். விசுவாசத்தோடு அதிகாரத்தினால் அந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஒரு முறை டாக்டர் சுந்தர் சிங் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தார். ஒரு மனிதன் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த தலை தெறிக்க ஓடி போனான். கொஞ்ச நேரத்தில் ஒரு பாடும் கிணற்றில் விழப்போகிறான். இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கூப்பிட்டாலும் நிற்க மாட்டான். வேறு யாரையும் அனுப்ப முடியாது. உடனே அவர் தன்னுடைய மந்திரமாக இயேசுவே என்று சத்தமிட்டார். அவன் உடனே அங்கே நின்றான். இயேசுங்கிற உச்சரிப்பிலே சாத்தான் நடுங்காது. இயேசுங்கிற அதிகாரத்திலே சாத்தான் நடுங்குவான். ஆகவே நீங்கள் in the authority of the Holy Spirit they pronounce the mighty name Jesus. இயேசுங்கிற நாமத்தை பரிசுத்தாவின் வல்லமையோடு சொல்லுங்கள். மகத்தான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஏனெனில் நாமம் என்று அவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே நாம் எல்லாரும் யுத்தத்துக்கு ஆயத்தமாய் தேவன் அருமையான ஆயுதத்தை தந்திருக்கிறார். எந்த ஆயுதம்? அவருடைய நாமம். அந்த நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவருக்கு இருக்கிறோம். ஆகவே அந்த விசுவாசத்தோடு வாழ்க்கையில் நில்லுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். உடனே எதிர் சிந்தனை வரும். யுத்தமா? நான் யுத்தம் செய்ய வேண்டுமா? வேதம் அப்படி சொல்லவில்லையே. வேதம் வேறு விதமாய் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? யாத்திராகமம் 14 அதிகாரம், நீங்கள் நின்று கொண்டு, இதுதான், பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டிருங்கள். வாசியுங்கள். யுத்தம் யாருடையது என்று வசனம் சொல்கிறது? கர்த்தருடையது. நீங்க சும்மா இருந்தால் போதும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வாசியுங்கள் இந்த வசனத்தை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம். இந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறேன். நான் ஏன் யுத்தம் செய்ய வேண்டும்? கர்த்தர் யுத்தம் செய்வார் என்ற வேதம் சொல்கிறது. என் பிரியமான சபையே, டிவி பிரசங்கியார் செய்கிற அதே தவறைத்தான் நீங்களும் செய்கிறீர்கள். டோன்ட் டேக் தி ஐசோலேட்டட் டெக்ஸ்ட். இது யாருக்கு சொல்லப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு சொல்லப்பட்ட வசனம். எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு வழி சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் கொண்டு வருவேன். கானான் தேசத்தை சுதந்திரிக்க நீங்கள் சும்மா இருங்கள், கானான் தேசம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னாரா?
ரட்சிப்புக்கு நீங்கள் எகிப்திலிருந்து வெளியே வருவது ரட்சிப்பு. ரட்சிப்புக்கு நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம். ரட்சிப்புக்கு கர்த்தரே செய்வார். ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் போராட வேண்டும். ரட்சிப்புக்கு நீங்கள் போராட வேண்டாம். எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு நீங்கள் போராட வேண்டாம். அது ரட்சிப்பு. நீங்கள் சும்மா இருங்கள். கர்த்தரே வழிகளை உண்டு பண்ணுவார். ஆக பிரியமானவர்களே, வாக்கு தத்தங்களை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வசனங்களை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆகவே இந்த அருமையானவர்களே, வாக்கு தத்தம், ரட்சிப்புக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களுக்கு நாம் எதுவுமே செய்ய முடியாது. அது ஆண்டவருடைய முழு வேலை. யுத்தம் முழுவதும் அவருடையது. மற்றபடி நாம் போராட வேண்டும். பிரியமானவர்களே, வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் முதலாவது மந்தமான ஆவி உங்களை விட்டு நீங்க வேண்டும். அசம்பிளி சங்கங்களில் ஒரு அசம்பந்தமான ஆவி வேலை செய்யுது. உற்சாகமான ஆவி வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெய்வம் ஒரு உற்சாகமான ஆவியை தந்து இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதமாக மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் வித்தியாசமாக மாற வேண்டும். அருமையானவர்களே, பொதுவாக இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் தெரியுமா விசுவாசிகள்? நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. சில குற்றவாளிகள் மிக நீண்ட காலம் கழித்து தண்டிக்கப்படுகிறார்கள். சில குற்றவாளிகள் நீண்ட காலமாக தப்பித்து கொண்டே இருக்கிறார்கள். சபையானது ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ண வேண்டும். குற்றவாளிகள் தப்பக்கூடாது. அக்கிரமக்காரர்கள் தப்பக்கூடாது. அநியாயக்காரர்கள் தப்பக்கூடாது. பிறந்த நாளில் கொள்ளையடிக்கிறவர்கள் தப்பக்கூடாது. சட்டங்கள் அருமையானவர்களே, சபை ஜெபம் பண்ண வேண்டும். இன்றைக்கு சபை எப்படி இருக்குது தெரியுமா? நரி வனம் போனால் என்ன, இடம் போனால் என்ன, என் மேலே விழுந்து கடிக்காமல் இருந்தால் சரிதான். எது எப்படி போனால் எனக்கு என்ன, நாம் கம்ஃபர்ட் ஜோன். சபையானது வசதியாக உட்கார்ந்துருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவதே சிலுவையை சுமந்த மாதிரி போகிறார்கள். ஐயோப்பா, எவ்வளோ நேரம் பேசுகிறாரு. கால் தான் வலிக்காதா, வாய் தான் வலிக்காது? வலிக்காது. எங்களுக்கு காது வலிக்காது, வாயும் வலிக்காது. தேவனுடைய யுத்த காலத்தில் இருக்கிற எங்களுக்கு எதுவுமே வலி இல்லை. உங்களை பார்க்கும்போது தான் வலியாக இருக்கும். சரி, பிரியமானவர்களே, இப்போது பாருங்க, பிசாசின் கிரியைகள் அதிகமாகின்றன. பெரிய பெரிய பதவிகளில் உட்கார்ந்து பார்த்தா எல்லாம் திருடர்கள், திருடிகளுமாய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அக்கிரமக்காரர்கள் பெருகி போயிருக்கிறது. நாட்டிலே அநியாயம் அதிகமாக இருக்கிறது. சபையை முழங்காலை தாழ்த்தி ஜெபம் வேண்டும். இந்த தேசத்தில் அக்கிரமம் அகன்று போக வேண்டும். இந்த தேசத்தில் அநியாயங்கள் அகன்று போக வேண்டும். தேவனுடைய நீதி வர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டிய சபை அசம்பந்தமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் நம்மை பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே கர்த்தர் அழைத்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாவனா இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிரியமான பத்திரிகைகள் பிசாசின் கிரியைகளை நமக்கு சொல்லுகிறது. இந்த நாடு திருந்துவதற்கு அரசியல்வாதிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை. அரசியல் கட்சிகளை நம்பி பிரயோஜனம். உண்மையான தேவ பிள்ளைகள் எழுந்து முழங்காலை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினால் இந்த தேசத்துக்கு சேமத்தை கர்த்தர் கொண்டு வருவார். பிசாசின் கிரியைகளை அழிக்கிற வேலை சபையினுடைய வேலை. அந்த வேலையை செய்யும்படிதான் கர்த்தர் அழைத்தார். இன்றைக்கு மந்தமான வேலை. இப்போது ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சீரியா தேசம் இஸ்ரவேல் தேசத்து மீது படையெடுத்து வந்தது. ராஜா பார்க்கிறான், தனக்கு ஒரு உதவியை தேடுகிறான். தனக்கு ஆதரவாக இருந்த
எலிசா என்ற தீர்க்கதரிசி மரணப்படுக்கையில் இருக்கிறார். உடனே மரணப்படுக்கையில் இருக்கிற எலிசாவை பார்க்க இஸ்ரவேலின் ராஜா வருகிறான். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சரியா எடுத்து வாசிங்க. எலிசா மரணத்துக்கு ஏதுவாக வியாதியாய் கிடந்தான். என் தகப்பனை இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. யார் எழுதுது? இஸ்ரவேலின் ராஜா. பொதுவாக ராஜாக்கள் வியாதியாயிருக்களை போய் பார்க்க மாட்டார்கள். ராஜாக்கள் போகக்கூடாது. அதில் மரணப்படுக்கி இருக்கிற ஒருவனை ராஜா போய் பார்க்க மாட்டான். அது அவனுக்கு நல்லதல்ல என்று ராஜாக்கள் போக மாட்டார்கள். ஆனால் இந்த ராஜா அவை எல்லாவற்றையும் தள்ளினான். எனக்கு நல்லதோ நல்லதில்லையோ நான் போய் பார்ப்பேன். அவன் மரணப்படுக்கையில் இருக்கலாம். மரணப்பட்டிருக்கிற தேவ மனிதன். நான் தேவ மனிதனை பார்க்க போகிறேன். அந்த தைரியத்தில் அவன் வந்தான். அருமையானவர்களே, என்ன சொல்லி அழுதான்? இஸ்ரவேலுக்கு ரதம், இஸ்ரவேலுக்கு ரதம். பாதுகாப்பு. எது பாதுகாப்பு? எலிசாவினுடைய நரம்புகள், தசைகள் அல்ல. எலிசாவின் சரீரம் அல்ல ரதம். எலிசாவின் பரிசுத்தம் ரதம். எலிசாவினுடைய அந்தரங்க வாழ்க்கை ஒரு ரதம். அதுதான் இந்த தேசத்துக்கு பாதுகாப்பு. அந்த தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு எதுன்னா, the personal holiness of the prophet Elisa. எலிசாவினுடைய தனிப்பட்ட பரிசுத்தம் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தது. இப்போது விடை பெற்றுக் கொள்கிறான். எலிசா மரணம் அடைய போகிறான். ஐயோ, பாதுகாப்பு போகிறதே, நான் என்ன செய்வேன் என்று அவன் வந்து அழுகிறான். அப்போது அந்த ராஜா என்ன செய்தான்? அந்த வேதம் சொல்கிறது, கண்ணீர் விட்டார். எலிசா அந்த கண்ணீருக்கு இறங்கவில்லை. கர்த்தர் உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். நோ, இந்த ராஜாவின் கண்ணீரை எலிசா துடைக்கவில்லை. நீ அழாதே என்று உனக்கு சொல்லவில்லை. அவன் அந்த கண்ணீரை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. ஏன் தெரியுமா? அசம்பந்தமானவன். செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அழுது என்ன பிரயோஜனம்? ஆகையினால் இப்போது அவனை பார்த்து எலிசா சொல்லுகிறான், நீ அழுது கொண்டிருக்கிற ராஜாவை பார்த்து அழாது என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறான் பாருங்க. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உமது கையை இந்த வில்லின் மீது வையும். யுத்தத்துக்கு அவனை பழக்குகிறான். அழுது கொண்டிராதே, புலம்பிக் கொண்டிராதே, யுத்தத்துக்கு புறப்படு, கைகளை வில்லின் மேல் வை. வாசியுங்கள். எலிசா தன் கைகளை ராஜாவின் கைகள் மேல் வைத்து கிழக்கே இருக்கிற ஜன்னலை திற. அவன் அதை திறந்த போது இப்போது எய்யும் என்றான். அந்த அம்பு பறந்து போகிறது. எந்த திசையில் உள்ள ஜன்னலை திறக்க சொன்னான்? கிழக்கு ஜன்னலை. ஏன் கிழக்கு ஜன்னலை திறக்க சொன்னான்? அங்கேதான் ஒரு ரகசியம் இருக்கிறார். என்ன ரகசியம்? 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 32 33ஆம் வசனங்கள். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 32 33. அந்நாட்கள் முதல் வாசியுங்கள்.
கவனியுங்கள், நானே சொல்லுகிறேன். என ஜனங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது, நான் சொல்லுகிறேன். 10ஆம் அதிகாரம் சொல்கிறது, ஏற்கனவே சீரியர்கள் புறப்பட்டு வந்து இஸ்ரவேலை வென்று கிழக்கு பகுதியுள்ள நாடுகளை தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள். எலிசாவிடத்தில் வந்து இவன் அழும்போது, ஐயோ சீரியா படையெடுத்து வந்து சொல்லும்போது, ஏற்கனவே கிழக்கு பகுதிகளை யார் ஜெயித்திருக்கிறான்? சீரியர் ஜெயித்திருக்கிறார்கள். ஆகவே எலிசா சொல்கிறான், கிழக்கு ஜன்னலை திற. என்ன அர்த்தம்? இழந்து போனதை முதலாவது திரும்ப பெற்றுக்கொள், அதன் பிறகு நீ யுத்தத்துக்கு போகலாம். என் பிரியமான சபையே, இழந்து போன பரிசுத்தத்தை திரும்ப பெற்றுக்கொள், இழந்து போன விசுவாசத்தை திரும்ப பெற்றுக்கொள், இழந்து போன அழைப்பை திரும்ப பெற்றுக்கொள், இழந்து போன பலத்தை திரும்ப பெற்றுக்கொள். கிழக்கு ஜன்னலை திற, இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள், மேற்கொண்டு யுத்தத்துக்கு நீ ஆயத்தமாகலாம். இதைத்தான் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். நீ யுத்தத்துக்கு போகிறாய், சீரியா மீது ஏற்கனவே இழந்திருக்கிறாய், அதை திரும்ப பெற்றுக்கொள். ஏற்கனவே உள்ள நஷ்டத்தை சரி பண்ணு, அதன் பிறகு யுத்தத்துக்கு போ. என் அருமையான சபையே, என்ன நல்ல ஒரு ஆலோசனை பார்த்தீர்களா? உங்கள் வீட்டிலும் கிழக்கு ஜன்னலை தருங்க. அங்கே பக்கத்து வீட்டு ஜன்னலை திறந்துடாதீங்க, அதை சொல்லலாம். இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியா ஆவிக்கேற்றபடி கிழக்கு ஜன்னலை திறங்கள். எவைகளை இழந்து போனீர்களோ அதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். சமாதானத்தை இழந்தீர்களா? இன்றைக்கு சமாதானத்தை இழந்து வரும்படி உங்கள் கைகளை வையுங்கள். எலிசா அந்த ராஜாவின் கைமை வைத்தது போல நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் கைகள் மீது நம்முடைய பரம எலிசாவாகிய இயேசுவின் கரங்கள் அமரும். உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன சுகத்தை, இழந்து போன காரியங்களை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அவருக்கு கற்றுக் கொடு. அருமையானவர்களே, அடுத்து இப்போது கற்றுக் கொடுக்க, இனி யுத்தத்துக்கு போகலாம். இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டால் நீ இப்போது எங்கே போகலாம்? யுத்தத்துக்கு. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பின்பு அம்புகளை பிடியும் என்றான், அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, இப்பொழுது நீ யுத்தத்துக்கு ஆயத்தப்படு. நீ தரையிலே இப்போது அம்பை எய். நீ கிழக்கு ஜன்னலை திறந்து அம்பு எய்து விட்டாய். அது கர்த்தருடைய வெற்றியின் அம்பு. அது இழந்து போனது உனக்கு திரும்ப தருகிறது. மேற்கொண்டு இப்போது யுத்தத்துக்கு போகிறாய். இது நோக்கம் என்ன? நீ சீரியாவை ஜெயிக்க போகிறாய், புதிய இடங்களை வெற்றி பெறப் போகிறாய். அதற்கு ஆயத்தமாக சொல்லுகிறான், தரையிலே அடி என்று. என்ன நடக்கிறது? வாசியுங்கள். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி என்ன செய்தான்? அவன் 3 தரம் அடித்து நின்றான். அவர் 3 தரம் அடித்து நின்றான். தேவ மனிதன் அவன் மீது கோபப்பட்டான். பிரியமானவர்களே, அசம்பந்தமான ஆவி 4, 5, 6 முறை அடிக்க வேண்டிய அவன் எத்தனை முறை தான் அடித்தான்? 3 முறை. ஜஸ்ட் 35% பாஸ். 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணுகிறவனை போல வந்தான். 80, 90 மார்க் 100 வாங்க வேண்டியவன். அதனால் கோபம் அடைந்தான். நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவில்லையே. நீ மாத்திரையும் அதிகமான முறை நீ அடித்திருப்பாய், ஆனால் நீ வெற்றி பெற்றிருப்பாய். சபையில் உனக்கு தூக்கமும் வராது. ஐயோ, அந்த அளவுக்கு தான் ஒரு வெற்றி இருக்கு. எந்த அளவுக்கு போராடுகிறாயோ அந்த அளவுக்கு தேவன் உனக்கு வெற்றியை தருவார். தேவன் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கிறது. உன் ஜெபத்துக்கு நான் பதில் தருவேன். உன்னை விட்டு நான் விலகுவதுமில்லை, உன்னை நான் கைவிடுவதுமில்லை. நீ தேடியும் இந்த எகிப்தியனை இனி காண மாட்டாய். நீ தேடியும் அந்த வியாதியை காண மாட்டாய். இந்த வார்த்தைகள் உனக்கு மதிக்க வேண்டும் என்றார். நீ போராடி ஜெபமாட்ட. எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவார். நம்ம எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, யுத்த களத்தில் இறங்கி போராடும்படியாய் கர்த்தர் எங்களை இந்த நாளிலே தெரிந்து கொண்டு கர்த்தாவே எங்களை பலப்படுத்தினபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எதிரியுடைய வெண்கலமாகிய
கர்த்தாவே எதிர் சிந்தனையாகிய அந்த வெண்கலத்தை முறிக்கும்படியான பலனை, விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீடிய பொறுமையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே அந்த வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நிச்சயமாக நீர் கொடுத்திருக்கிற ஆயுதம் ஆகிய கர்த்தாவே அந்த சர்வாயுத வர்க்கத்தை கொண்டு நாங்கள் பிசாசை எதிர்த்து போராடி எங்களுடைய போராட்ட வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுக்கு தனிப்பட்ட பரிசுத்தத்தை கர்த்தர் அதிகமாய் கர்த்தாவினில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தனிப்பட்ட பரிசுத்தத்தை நாங்கள் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை கொடுத்து அருமையான போதகரை நீர் பலப்படுத்துவீராக. பல்லாண்டு ஊழியம் செய்யும்படியான கிருபைகளை கர்த்தர் தருவீராக. நாங்கள் இழந்து போன கிருபைகளை, இழந்து போன தாளந்துகளை கர்த்தாவே நீங்கள் யாவருக்கும் திரும்ப கர்த்தர் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Praise the Lord, praise the Lord.